பள்ளி மாணவி கற்பழிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 92 பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக காவல்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹலோ, அப்படி பார்க்காதீங்க. I'm not going to rape you, okay? உங்களை ரேப் பண்ணுறதுக்காக நீங்கள் வரல. உங்களை மாதிரி நானும் மலைக்கு ஒதுங்கின ஒரு ஆள், மலைக்கு நடுங்கிட்டு இருக்க ஒரு ஆள், ஓகே? அவ்வளோ நடுங்குதுன்னா ஆஃப் அடிக்க வேண்டியது தானே. ஆளை ஏய், என் கால் இதுக்கு பார்க்குறேன். பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் கால் ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை. ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் நில்லுங்க. காட்டை போட்டு வந்துட்டு காலை பார்த்தியா கீழே பார்த்தியா ஆளப்பா. இவங்க மேலே இப்படி தண்ணி அடிச்சுட்டு போகக்கூடிய இந்த காரோட பேர் ஆடிக்கார். அதுக்காக நீங்கள் இதை ஆடி தள்ளுபடிலாம் வாங்கிட முடியாது. ஏன்னா இதோட விலை 1.5 கோடி ரூபா. பட் மேட் அது இல்லை. இந்த கார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தரை அடித்து கொல்ல போகுது. இது எதை பற்றியும் கவலைப்படாமல் பெஞ்சிருக்கூடிய இந்த பேய் மலை இவங்களத்தையும் பேச வச்சுது. ஸ்கர்ட் போட்ட அழகான பொண்ணுக்கிட்ட தாடி வச்ச அலங்கோலமான பையன் எதை சார் சொல்லுவான்? He told us லவ் ஸ்டோரி. அதே பழைய சிம்பத்தி ஸ்டோரி. பேர் பிரபுநாத், படித்தது இங்கிலீஷ் எம்ஏ. ஊர் கூவம். கூவங்கிறதுனால நான் ஆறுவேன்னு நினைக்காதீங்க. நானும் சரி, எங்கள் ஊர்லேருந்து கிளம்புன கூவம் ஆறும் சரி, சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராமல் தான் இருந்தோம். ஊரில் உறவுன்னு சொல்லிக்க கடைசியாக இருந்த அப்பாவும் இறந்து போக, அவர் பார்த்த விவசாயம் அவருக்கு முன்னாடியே செத்து போக, வேலை தேடி சென்னைக்கு வந்தேன். சென்னைனா வட சென்னை இல்லை, தென் சென்னை இல்லை, தரமணிக்கு அந்த பக்கத்து சென்னை, புதிய சென்னை. வாங்கின 12,000 ரூபா சம்பளத்துக்கு காதில் ரத்தம் வராதான் மிச்சம். ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்துட்டு இருந்துச்சு. நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ்க்கு 8th ஆஃபீஸில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்த சௌமியா. அபூர்வ சௌமியா. அது என்ன அபூர்வம்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ஜிஆர் ரோட்லேயே ஜீன்ஸுக்கு லாங் டாப் போட்டு வந்த அந்த காலத்து சரோஜா தேவி அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சுடிதாருக்கு துப்பட்டா போட்டு வந்த வைஜெயந்தி மாலாவும் அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சேலை கட்டிட்டு வந்த அஞ்சலி தேவியும் அவள் மட்டும்தான். என்ன ஒரே பிரச்சனை, பப்பா அழுவா. இன்னைக்கும் ஏன் சௌமியா அழுகிற? டீம் லீடர் ஆஃபீஸ் அடிக்கடி சேலை கட்டு வருவானான்னு சொல்கிறான். என்ன கூட தான் ஆஃபீஸில் தாடி எடுன்னு சொல்கிறான். என்ன சௌமியா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எடுக்க போறியா? ஏன், நல்லா இருக்கா? இல்ல, எடுத்தா இன்னும் கேவலமா இருப்ப, அதான் சொல்றேன். ஒரு குட் நியூஸ். என்ன? அடுத்த மாசம் ஆன் சைட் யூஎஸ் அனுப்புறது ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சௌமியா, சூப்பர். அங்கேயே அப்படியே வேறு ஏதாவது வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சரி. அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உன்கிட்ட இருக்கா? பணத்தை உள்ளவை. எப்படிரா? நீ கேட்டால் 3 லட்ச ரூபான்னு 30 லட்ச ரூபா கூட 3 நிமிஷத்தில் திருடியாவது கொண்டு வரும். அப்புறம் ஏன் 30 நாள் ஆச்சு? சௌமியா, உதவ வாங்க போகிறேன். தேங்க்ஸ். அதிலிருந்து அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னையை விட்டு கிளம்பி போனான். என்னமோ மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போக பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. நல்ல வேலை, ஸ்கைப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அமெரிக்கா போய் எதுக்கு அழுகிற அபூர்வ சௌமியா? எனக்கு நைட் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்ல, ஜெட் லாக். அடி பாவி, நானும் தான் டெய்லி நைட் தூங்காம கால் சென்டர் போறேன். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உனக்கு எதுக்குமே அழுகே வராதுல்ல? பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா அட வைக்கிறேன். சரி, கண்ணை தொடச்சிட்டு நீ தூங்கு. தூக்காத பேசு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூங்குறேன். உங்களோட 4 நாள் பகல்ல பேசி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொண்டா பேசுவோம். டேய் குரங்கு, ஒழுங்கா போய் தூங்கு. எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. மாதிரி பண்ணாதீங்க. நீதான் செல்ஃபி. குட் நைட். சௌமியா, சௌமியா, என்னடி லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க? நல்லா இருக்குல்ல? என்னடி முடியெல்லாம் வேற மாத்திட்ட? பின்ன எப்ப பார்த்தாலும் ஜடையை போட்டுப்பாங்களா? என்ன டாப் இது?
இதுக்கு எப்படின்ற இப்ப பார் டன் டடாய். தெரியலையா இரு. எம்ஜிஆர் சாலையில் இருக்கிற வரைக்கும் சரோஜா தேவியா, அஞ்சலி தேவியா, வைஜெயந்தி மாலாவா இருந்த என் அபூர்வ சௌமியா ஆன்சைட் போனதுக்கப்புறம் சொல்லு பிரபு. எப்படி இப்படி பயங்கரமா மாறினாங்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. ஏய், இழுத்து போட்டுட்டு வந்தாலே ஈயன்னு பாக்குறதுக்கு இதென்ன நம்மூரா? அதெல்லாம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பா பிரபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் பிரபு, புரிஞ்சுக்கோ. நானே கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நானே கூப்பிடுறேன்னா அதுக்கப்புறம் அவளா கூப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாய். எப்பயாவது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இல்ல, நீங்க வேற வேலையும் கிடைக்கல. நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுத்தேன்னு தெரியல. வீட்ல வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேக்குறியா? என்ன? நான் இங்க ஒருத்தரை பார்த்தேன், இந்தியன் தான். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்றாரு. அவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் கூட இருக்கு. ஜோ கிடைக்காது. சீரியஸா தான் சொல்றேன். பிராக்டிகலா யோசிங்க. இது பண்ணிட்டு எல்லா ப்ராப்ளமும் என்ன மயிர் பிராக்ட் சௌமியா, சொல்றது கேளு, நீ வா, பார்த்துக்கிறேன். சரி பிரபு, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். எனக்கு வேலை இருக்கு. சௌமியா இரு, சௌமியா ஒரு நிமிஷம். ஹலோ. அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. அவள் ஃபோன் வேலை செய்யாமல் போச்சு. அனுப்பின மெயிலெலாம் பவுன்ஸ் ஆச்சு. என் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தொலைஞ்சு போனான். போகிறதுக்குன்னு இடம் இல்லாதப்ப எல்லாரும் எங்கே போவாங்களோ அங்கே தான் நானும் போனேன். ரயில்வே ஸ்டேஷன், தரமணி. சட்னி அப்புறம் தோசைக்கு தான் தொட்டு திங்கணும். பாரு பர்னபாஸ், தரமணி ரயில்வே ஸ்டேஷனோட நைட் கான்ஸ்டபிள். என்னை அரைஞ்சு எடுத்துகிட்டு போனார். என்னோட அண்ணனாக மாறினார். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அவரை சார்ன்னு தான் கூப்பிட்றேன். அண்ணன் கூப்பிட ஏனோ கூச்சமாக இருந்துச்சு. நைட் அவரோட துணைக்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்துக்கிட்டேன். அவர் காட்டி கொடுத்த சின்ன ரூமில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். தாடி வளர்ந்துச்சு. கதை முடிஞ்சுது. பாய். பாய். ஹலோ, நான் தள்ளட்டுமா? ஓகே, பி ஹாப்பி, மூவ் ஆன். நான் உங்ககிட்ட கதை சொன்னது அட்வைஸ் கேட்கறதுக்காக இல்லை. நீங்கள் இல்லைன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்டை சொல்லியிருப்பேன், அந்த கல்லுக்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த மலைக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் லைக் அட்வைசஸ். ஸோ சி, இப்போல்லாம் லவ் ஃபெயிலியர்னா க்ளீனாக ஷேர் செஞ்சுட்டு அழகான ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு தான் லவ் ஃபெயிலியர். இப்படி தாடிலாம் வச்சுக்கிறது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ், ஜஸ்ட் அன் அப்டேட். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்டேட். மேடம், வண்டி ரெடி. ஓ, தேங்க்ஸ். எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா? ஹலோ, நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். நானும் வண்டியை தள்ளுறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். தள்ள விட்டிங்களே, 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தாடி இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க. நான் ஒரு தீஃப், திருடன். அந்த 3 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னல, எப்படி கொடுத்தேன்னு சொன்னேனா? ஐயா, 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 பணம் தரேன். ஐயா,
செயின் எடுத்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுக்க திருடுங்கிற குற்ற உணர்ச்சியோட வாழ்றது எவ்வளோ பெரிய அவஸ்தைன்னு திருடி பார்த்தா தான் புரியும். நான் 2வது படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரப்பரை திருடினேன். ஜாஸ்மின் வாசம் அடிக்கிற பிங்க் கலர் ரப்பர். 3 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ திருட்டு தான். நானாவது ஆசைக்கு திருடினேன். நீங்கள் தேவைக்கு தானே திருடினீங்க. அது கூட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிதானே. இட்ஸ் ஓகே. ஷிட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். யூ ஹேவ் டு மூவ் ஆன். நான் ஒரு திருட மட்டும் இல்லைங்க, ஒரு கொலைகார், மர்டரர். வாட்? சௌமியா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்த நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். 65 வயது மதிக்கத்தக்க ரஹீம் என்கிற பெரியவரின் உடல் வேளச்சேரி ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கலாம் என ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். அவர் ஹார்ட் அட்டாக்ல தானே இருந்திருக்கார். நான் பணம் எடுக்கிறப்ப அவர் உட்கார்ந்திருந்தார். அடுத்த நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பரில் அவர் படுத்திருந்தார். ஒருவேளை பணம் எடுத்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு அதில் செத்துந்தாருன்னா தென் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஹலோ ஹலோ, என்ன வேணும்? மலைக்காக ஒதுங்கியிருக்கேன். உட்காருங்க. சார் ரஹீம் பாய், நீங்க அவர் என்னோட பெரியப்பா. வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும். யார் ரஹீம் பாய்? சார் இந்தா பொருளெல்லாம் செக் பண்ணிட்டு கையெழுத்து போடு. சார் சார் என்னம்மா? சார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும். நாங்கள் வெறும் 5000 ரூபாய் தான் சார் இருக்கு. அப்போ அந்த பணம் பாரியா திருடுறேன், லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு திருடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார், 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 3 லட்சம் ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும். 3 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். உங்க அட்ரஸை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். மன்னிக்கணும் பிரபுநாத். பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காயா? ஐயா நம்மளோட பெரிய ஆளா போகும்போது ஆமா ஆமா. சரி, அந்த கட்டை ரூபாய் அப்படியா உடல் ஏதாவது உருவிட்டியா? அப்படியே இருக்கு சார். 1.95. அப்போ இன்ஸுக்கு 75, சப்புக்கு 25, நம்ம 3 பேர்த்துக்கு எல்லாம் கவரில் போட்டு சரி பண்ணிடணும். என்ன எப்படியோ இந்த மாதம் ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு வழியாக காட்டிட்டேன். இவ்வோத்து பெயர்த்தோ என்னவெனின் திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சமும் இன்றி எல்லோரிடமும் திருடுவார்கள். வாழ்க ஜனநாயகம். தேங்க்ஸ். என் வீடு இந்த பக்கம், உங்கள் வீடு எங்கே? என்னோட ரூம் இந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ப்ளூ கலர். ஹலோ, உங்களுக்கு எதுங்க என் ரூமு? நீங்கள் யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்னால தான் என் கதையை உங்ககிட்ட சொன்னேன். இனிமேல் நீங்கள் தெரியாமல் பார்த்தா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ். பாய். ஹலோ, உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் 3 அட்வைஸ். என்ன? 1, இனிமேட்டு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உங்கள் கதையை சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓ, அப்புறம்? 2, நீங்கள் மட்டும் திருடல, அந்த போலீஸ்காரனும் திருடினாங்க, நானும் திருடிருக்கேன். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தர் சாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன். அதானே? ஓகே, பாய். இருங்க, இன்னொன்று இருக்கு. என்ன? இனிமேல்ட்டு சிகரெட் பிடிக்காதீங்க. ஏன், புற்றுநோய் வருமா? இல்லை, உங்களுக்கு பிடிக்க தெரியல, அதான். பாய். ராமேஸ்வரம் மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்தனர். தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு 4 சிறிய கப்பல்களில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் குண்டு காயமடைந்த 3 மீனவர்கள் உயிரிழந்தனர். கடந்த ஓராண்டில் 24வது முறையாக இத்தகைய தாக்குதல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன பார்க்குறீங்க? இல்லை, போலீஸ் ஏதாவது கூட்டிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நேற்று பார்த்தா 4 நாள் சாப்பிடாத பருத்தேசி மாதிரி இருந்தீங்க. பாருங்க, ஈயெல்லாம் மொய்க்குது. இந்த பக்கமாக வந்தேன், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கலான்னு. ரொம்ப நன்றிங்க. ஸ்டேஷனுக்கு போங்க, வரேன்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் ICC தரவரிசையில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏங்க நீங்க பாட்டுக்கு ரூமுக்கு வரீங்க, நானே ஓசியில் தங்கியிருக்கேங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்க்க வந்துச்சுன்னு தெரிஞ்சது துரத்தி விட்டுருவானுங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பையன், தாடி வச்சு ஒரு பையன். உங்களை அதை பண்ணிட்டேன்னா ஏங்க சிரிக்கிறீங்க? உங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ, பின்ன ரோட்டில் பார்த்து ஒரு பொண்ணுக்கிட்ட நான் திருடேன், நான் கொலைக்காரன், ஒரு பொண்ணு என்னை ஏமாற்றி போயிடுச்சு, ஐ எம் டிப்ரெஸ்ட், இந்த மாதிரி மொத்த வரலாறு யாராவது சொல்வாங்களா? ப்ளீஸ், யூஆர் அன் இன்னசென்ட் ஃபூல். எனக்கு தெரிஞ்சு என் காலை பார்த்து அழகா இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான். கொஞ்சம் இருங்க. ஏய், நல்லா தாங்க இருக்கு உங்கள் காடு. நேற்று பார்க்கும்போது தெரில, எஸ்பெஷலி அந்த முழங்கால் நெறிவும் கெண்டக்கால் சதையும் சூப்பருங்க. இப்படி பேசாதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏய், ஏங்க நான் தொட வரலங்க, நான் தொடர்றத இருந்தால் சொல்லிட்டு தொடுவோங்க. ஒரு நிமிஷம். ஆல்தியா ஜான்சன், HR மேனேஜர், டெம்பாஸ். ஹைட் ஒரு 5.11. ஓ, ஹீல்ஸ் போட்டிருக்கீங்களா? 5.9 இருக்கு. வெயிட் ஒரு 60 kg. 34, 28, 36. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏங்க எப்படி பச்சை போய் சொல்கிறீங்க? ஏன் போயின்னு நினைக்கிறீங்க? அப்புறம் என்னங்க, தமிழ்நாட்டில் கல்யாணமான எந்த பொண்ணுக்குங்க 28 சைஸ் இடுப்பு இருக்கும்? எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்து மதியானம் நல்லா தூங்கிட்டு கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல குடிப்பன் கிடைச்சிருக்கான். ஐ ஹேவ் அ சன். ஏங்க நான் உங்ககிட்ட ரூமுக்கு வர சொல்ல உங்ககிட்ட சாண்ட்விச் கேட்கல, நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க. அப்புறம் ஏங்க போயிடலாம், சின்ன பையன்லாம் இருக்காங்க. ஆனால் கூட ப்ரப்போஸ் ஓகே, உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக கூட இருக்கணும்னு நான் நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரேஞ்சர். லெட்ஸ் பெட்டர் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, பாய் ஸ்ட்ரேஞ்சர். பேயா பெய்கிற மலையில் ஒரு தாடிக்காரங்கிட்ட நின்று ஒரு பொண்ணு எப்படா அவன் கதையை கேட்பான்னு உங்களுக்கு தோணுச்சா? சரி, அதுவாது பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில் அவன் கதவை தட்டி அவளே எப்படா ஒரு சாண்ட்விச் கொண்டு வந்து கொடுப்பான்னு உங்களுக்கு தோணுச்சா? சரி, அதுதான் பரவாயில்ல. 34, 28, 36ன்னு ஒருத்த சைஸ் சொன்னதுக்கப்புறம் அவனை செருப்பை கழட்டி அடிக்காமல் ஒரு பொண்ணு நின்று அவங்க கூட எப்படா சிரித்து பேசிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணியிருக்கும், கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனால் உங்களுக்கு யாருக்கும் இந்த ஏரியில் எப்படா இவங்களாம் இவ்வளோ பில்டிங் கட்டாங்கன்னு தோணல இல்லை? அப்போ இதுவும் தோணக்கூடாது. என்னடா ஏரியில் வீடு கட்டுறதுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கானா? இருக்குது. அது எப்படின்னா, அதான் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது. அதாகப்பட்டது பெருமக்களே, உங்களுக்கு மொட்டைத்தலை புரிஞ்சா மொட்டைத்தலை, முழங்கால் புரிஞ்சா முழங்கால். ஹலோ ஸ்ட்ரேஞ்சர், என்ன டமாடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? என்னடா மழை பெய்தே வரலன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. வெல்கம். இப்போவாவது நம்புறீங்களா? மை சன். டவல் கிடைக்குமா? நினைச்சிட்டேன். ரூம் கோன அங்கேயா? ஓகே ஓகே கோ. எங்க அப்பா எங்க தெரியுமா? எங்க? கடலுக்குள்ள போயிட்டாரு. எதுக்கு? டால்ஃபினோட ஸ்விம் பண்ண. எப்போ போனாரு? Long back. எவ்வளவு லாங்? Long. 100 is long. அப்போ உன் வயசு என்ன? 105. 105. நிஜமாவா? You don't believe me? I do believe you. Promise? God promise. நான் தூங்காம நீ எந்த காலத்துல தூங்கியிருக்க? சரி தேவா. சரி, வச்சிருவா. வச்சிருவோமோ? என்ன?
இயேசுவே, கல்யாணம் ஆகி 20 வருஷம் அடி. நைட் டியூட்டியில் நான் தூங்கியிருக்கணும் இல்லையோ, வீனஸ் தூங்குனதே கிடையாது. அதிர்ஷ்டக்கார பையன் இந்த பாட்ட பாஸ். என்ன சொல்லுத? இதானே சார் ஒரு நைட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஹெல்ப்பு. என்ன? ஆல்த்தியா வீட்டு விட்டு வந்துட்டாங்களாம். யா வீட்டில் திட்டாங்களாம். வீட்டை விட்டு வரக்கூடிய அளவுக்கு அப்படி நடைய ஏசிட்டாவ. பிச்சுன்னு பிச்சின பிச்சைக்காரியோ? என்ன தேவடியா? சே. சரி சார், அவங்க நைட் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமா? ஆ, காலையில் 4:30 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் ஸ்டேஷனில். என்னடி அனாதையா வரவங்கலாம் வர போத இடமே இந்த ஸ்டேஷன் தாண்டி. வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டியதானே? என்ன நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக மாத்திரை சாப்பிட்டியா, சுகர் மாத்திரை சாப்பிட்டியா, மங்கிக்குள்ளா மாட்டினியா, மஃப்ளர் கட்டினியா அப்படின்னு கேட்குற வீனஸ் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வருவீங்க. நாங்கள் மட்டும் சென்னை பொண்ணு, அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க போனால் கல்யாணம் பண்ணுமா சார்? போங்க சார். பொண்ணுகள் என்னடி சென்னை பொண்ணு கிராமத்து பொண்ணு. இந்த பையலுங்க நிறைய படிக்க போய் தான் மண்டை காஞ்சிடுவானுங்க போல் இருக்கு. சவத்தை நம்ம சொல்லி எதை திருத்த போறானுங்க. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை இன்றி சாரி தியா, என்னால் தான் எல்லாம். சிச்சி, உன்னாலலாம் இல்லை. ரியலி சாரி. ஐ மீன் இட். இட்ஸ் ஓகே. சரி தியா, நீ படு. நான் பாஸ்டரோட இருக்கேன். பயந்துட்டியா? இல்லை. காலையில் நான் உன் கூட வந்துடுவேன்னு கவலைப்படாத. 4:30 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். ஐ ப்ராமிஸ். உட்காரு. நீ கேட்கவே மாட்டியா? என்ன? என்னை பார்க்குற எல்லாரும் பார்த்து 3 நிமிஷத்தில் கேட்குற கேள்வி, உன் ஹஸ்பண்ட் எங்கே? நீ சொல்லலை, நான் கேட்கல. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கதை சொல்வேன். துபாய்க்கு போயிட்டாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு, நிலாவுக்கு போயிட்டாரு, செத்துட்டாரு, டால்ஃபின்ஸோட ஸ்விம் பண்ண போயிட்டாரு. இவன் டால்ஃபின் கதை நிஜம்னு நினைக்கிறான். மற்றவங்க நம்புற மாதிரி நடிச்சிட்டு போயிடுவாங்க. நிஜத்தை யார்கிட்டையாவது நானும் சொல்லணும்ல. கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Why didn't you tell me? சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன நல்லா தெரியும். We were good friends. எப்படி சொல்ல முடியும் தியா? எப்படி சொல்ல முடியும்னா, உங்ககிட்ட சொல்லி என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா செத்துருவாங்களோன்னு பயம். முதல்ல நான் இப்படி கேன்னு தெரிஞ்சப்போவே செத்துடணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் ஐ ட்ரை ட்வைஸ். உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப. இல்லை, பொம்பளையா? உனக்கு என்ன பிடிக்குமா? Tell me the truth, Jacob, please. அப்புறம் இத்தனை நாள் எப்படி என் கூட படுத்து எழுந்திருச்சு? இட்ஸ் மோர் லைக் a masturbation.
வேற யாரையும் மனசில் வச்சுட்டு செய்கிற மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம் ஜேக்கப். கரெக்டியா, பட் எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறது? அதுவும் நான் இப்படின்னு வெளில தெரிஞ்சா என்ன வேணா சொல்லு, என் தப்புன்னு சொல்லு, என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லு, எனக்கோ என் பாஸ்க்கோ ஃபேருன்னு சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. முடியாதியா? அதுவும் ஒன்றை பற்றி பரவாயில்ல ஜேக்கப், எனக்கு புரியுது. It's not your sin and it's not your fault. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். You're a good man. இது உன் தப்பு இல்லை ஜேக்கப். You're a good soul. எல்லாம் சரி, உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க உங்களை நீங்களே? நான் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட் உமன், வாழ்ந்துடலாம். ஆனால் அவனை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியலல்ல, அதான். பையன் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. அவன் போனதுக்கப்புறம் தான் எனக்கே இருக்கான்னு தெரியும். ஒரு குட்டி ராட்சஸ். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? தெரியும். இதே பூமியில், சேம் பிளானட், டால்ஃபின்ஸோட நீந்துட்டு இருக்கலாம், நிலாவுக்கும் போயிருக்கலாம், ஆஸ்திரேலியாவுக்கும். Must be somewhere around. சாரி தியா. ச்சே, நீ எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற? நானே ஃபீல் பண்ணல. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். 4 மணிக்கு எழுப்பி விடு ப்ளீஸ். நான் எழுப்புறோன்னு இல்லையோ, காலையில் வர முதல் ரயில் உன்னை கண்டிப்பாக எழுப்பிடும். பயப்படாமல் தூங்க. குட் நைட். நான் அங்கே இருக்கிறேன். யா, குட் நைட். குட் நைட். யாரோட வீடுங்க அது? மை ஃப்ரெண்ட் கௌதம் இந்த வீட்டை வாங்கிட்டு கனடாக்கு போயிட்டாரு. நான் 3 நாள் தங்கிக்கிறேன்னு சொன்னேன். 6 months ஃப்ரீயாக எடுத்துக்கோன்னு சொன்னார். ஃப்ரீ தானே, நானும் இங்கே தங்கிக்கலாமா? இல்லை, இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட். Please ma, let him stay here. I love this weird wala. Please ma, please. ஓகே. தேங்க்யூ யங் மேன். Welcome, old man. நான் போய் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாய். Bye. Okay, let's get you ready for school. Come on. No, school. No, you have to go to school. Get up. Get up. No. இவர்கள் இங்கு வரும் முன்பிருந்து, இந்த வீடு இங்கு முளைப்பதற்கு முன்பிருந்து, வயலும் வயக்காடும் இங்கிருந்த காலத்திலிருந்து இந்த புறா இங்கு வந்து போகிறது. தான் தொலைத்த வயலையும் வயக்காட்டையும் தேடியதை பற்றி சொல்வதற்காக தன் துணையை தேடி போகிறது. Hi. Hi. Thanks for bringing the suitcase. It's okay. I made some tea. Fine. Here. Adrian எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கா? ஓ.
நான் ஒன்று சொல்லணும். என்ன? ஐம் இன் லவ் வித் யூ. வாட்? ஐ செட் ஐம் இன் லவ் வித் யூ. இந்த லவ் மனசுல இருந்துச்சுன்னா இந்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு கிளம்பு. இல்லை, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? என் வாழ்க்கையோட ஒரே ப்ரையாரிட்டி என் சந்தா. அப்புறம் எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்? நீ வரதுக்கு முன்னாடி என் ஆக்டிவா கிட்ட பேசிட்டு இருந்த, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினேன், அவ்வளோதான். அப்போ நானும் அந்த ஆக்டிவா ஒன்றா? இல்லை, நீ என் ஆக்டிவா விட கீழே. ஓகே? என்ன போலையா? ஃபர்மர்ஷாக்கம். நீங்கள் குடிக்கக்கூடாதுங்க. ஏ? ஏன்னா நீங்கள் ஒரு பையனுக்கு அம்மா. நீங்களும் அம்மாக்கு ஒரு பையன். எனக்கு கஷ்டம். என் ஃப்யூச்சர் சரியில்லை. நான் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. எனக்கும் கஷ்டம். பாஸ்ட் சரியில்லை. என்னை ப்ரப்போஸ் பண்ணி யாரையும் எனக்கும் பிடிக்கல. We'll be friends. என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியல. யூ டோன்ட் ஈவன் நோ ஐ ஸ்மோக். சப்போஸ் அந்த பொண்ணு மாதிரி நானும் உன்னை ஏமாத்திட்டேன்னா கொன்னுடுவேன். கொள்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இந்த தாடியை எடு. பலரசம் அருந்தும் பாவனையில் அவளுடைய கைபேசியை அவளுக்கு தெரியாமல் ஒற்றறியும் கலையை கற்றுத் தேர்வான். சரி, நாளைக்கு பாட்டிக்கு கூப்பிட்டுருக்கா 2 o'clock. கண்டிப்பாக போகணுமா? சரி, போல. ஓகே? ஓகே. இப்போ எங்கே போகிற? டாய்லெட்டுக்கு போகிறேன். அங்கேயாச்சும் போகலாமா? நல்லா போயிட்டு வா. அதற்கு பிறகு ஒரு திங்கள் கழித்து கடல் முன் நின்று கட்டித் தழுவி முத்தங்கள் பகிர்வான். அதற்கு பிறகு ஒரு திங்கள் கழித்து படுக்கை அறைக்குள் பதவி சாய் தள்ளி பாந்தமாய் கதவை மூடுவான். இப்பேற்பட்ட மாபெரும் காதலன் இதற்கெல்லாம் பிறகு கேட்பான், ஃபேஸ்புக்கில் உனக்கு எப்படி 2248 ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்? இல்லை, எனக்கெல்லாம் 15 ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ யாருக்கூடயோ பழகலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இது யார்? இது அருண் கே விஸ்வான். தெரியல, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருப்பான். உன் ஃபோட்டோக்கு யூ லுக் கார்ஜியஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தன். நீ அழகாக இருக்க, நீ அடர்ந்து சொன்னாங்கன்னா பிடிக்குமா பிடிக்காதா? ஸோ யூ லைக் இட்? யா, அஃப்கோர்ஸ் ஐ லைக் இட். இப்படி பல அதிர்ச்சிகளுக்கும் உள்ளாவான். ஸ்கர்ட்டு? ஆமாம், ஸ்கர்ட்டு தான். அது கொஞ்சம் இங்கே வரைக்கும் போடாமல் கொஞ்சம் கீழே இருக்கு, அங்கே வரைக்கும் போடலாம்ல? ஏன்? இல்லை, மற்றவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, அதான். ஏன் நீ அப்படி பார்க்குறியா? ஏய், நான் இல்லை, மற்றவங்க ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. என் ஸ்கர்ட்டை பற்றிலாம் பேச வேணாம். ஐ நோ ஹர் ட்ரெஸ் அண்ட் ஹர் கேரி மை செல்ஃப். நீ ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நான் சும்மா தான் சொன்னேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டே தியா. இன்னைக்கு ஆஃபீஸ் போகல? ஆரம்பிச்சிட்டியா? நான் நேற்றே சொன்னேன், ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். நோ, யூ ஆர் ஸ்பெண்டிங் த டே வித் மீ. அப்புறம் சொல்லு. என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா லிஃப்ட்டில் தானே வந்து சொல்லுவேன். சொல்கிறதுக்காக தானே வந்திருக்கேன்.
சொல்லு. இல்லை இது வந்து ஃபேஸ்புக்கில் உன்னோட போன வருஷத்தோட பர்த்டே ஃபோட்டோஸ் பார்த்தேன். உங்கள் ஆஃபீஸில் யார் யாரோ கேக்லாம் கட் பண்ணி ஹக்லாம் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதான் இந்த வருஷம் என்னோட. இதுக்கு தான் லீவெடுன்னு சொன்னியா? இது பாரு, என் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் உனக்கு கொடுத்தது நீ வேவ பார்க்கறதுக்கு இல்லை. க்ரோ அப். இல்லை தியா, சாரி. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். சாரி தியா. இட்ஸ் ஃபைன், ஜஸ்ட் லீவ் இட். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ. இட்ஸ் ஓகே. அப்புறம் ஹாய். ஏடினங்க. அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால, அதான் விட்டு வந்தேன். என்ன பார்ட்டிலாம் ஓவரா? உன்னை யாரோ கூப்பிட்றாங்க. உன்னை யாரோ அவங்க கூப்பிட்றாங்க. என் பாஸ். ஓ பாஸ். போங்க போங்க. 2 minutes. போங்க. என்ன ஏடின் மாதிரி நடு ரோட்ல கிஃப்ட்லாம் பிரிக்கிற? ஐயோ கிடோ வாட்? ஆமாமா, நான் ஏடியன் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் நடக்குது. இந்தா இதில் என்ன எழுதிருக்குன்னு படி. Hope this fits you. So அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உனக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் நடு ரோட்ல என் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறோம், இப்படிலாம் பண்ணாத. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு 10 மான்னு கேட்குறான், போதுமா? ஓ, அவனுக்கு எப்படி தெரியும்? பிரபு ப்ளீஸ், இட் இஸ் மை பர்த்டே, டோன்ட் ரூன் மை பர்த்டே. அவனுக்கு எப்படி தெரியும்? பிரபு நடு ரோட்ல இப்படிலாம் பண்ணாத பிரபு. ஆல்த்தியா, அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? அவளை தான் போய் கேட்கணும். ஓ, யார் இந்த கோபாலகிருஷ்ணன் தானே? அவனை இங்கே வர சொல், நான் கேட்குறேன். வண்டி எடுக்கு. அவன் மேலே ஆஃபீஸில் தானே இருக்கான். நீ கேட்குற இல்லை, நான் போய் கேட்கட்டா? ஆல்த்தியா 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 நில்லு. ஆல்த்தியா நில்லு. ஆல்த்தியா நான் சொல்றது கேளு. ஆல்த்தியா ஆல்த்தியா நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு வண்டியில் ஏறி உட்காரு ப்ளீஸ். நான் அதை பற்றி பேச மாட்டேன். வண்டியில் ஏறி உட்காரு. சத்தியமா? சத்தியமா அதை பற்றி பேச மாட்டேன். வண்டியில் ஏறி போலாமா? போ. என்ன சொன்ன அவன் பாஸ்? ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னான். ஓ, அது நடு ரோட்ல கட்டி பிடிச்சு தான் சொல்லுவானாமா? இங்கே பாரு, நான் ஒன்றும் ஏடியன் கிடையாது. நீ சொல்கிற கதையெல்லாம் நம்புறது. சரி ஓகே, கார்பரேட் கல்ச்சரில் பாஸ் ஒர்க் பண்ணுறலாம் சகஜம்லாம், அதெல்லாம் ஃபைன் ஓகே. பட் ஐ ஃபீல் பொசசிவ். இட்ஸ் ஓகே, அது வேற. பட் இவன் எழுதிருக்கான்ல, இவன் எழுதிருக்கான்ல, எப்படி சொல்லு சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. சிக்னல் போட்டாச்சு, இப்போ போ. சிக்னல் போட்டானா? சிக்னல் தயவு செஞ்சு பொறுமையை சொதிக்காத, பதில் சொல்லு. அப்படி எழுதுற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நீ அவனை என்ன அவனுக்கு க்ளோஸா? சொல்லுடி, அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும்? சொல்லுடி சொல்லுடி, அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும்? How does he know your size? எப்ப பார்த்தாலும் ஏ லைஃப் ஸ்டைல் வர ஓ லைஃப் ஸ்டைல் வரன்னு சொல்லி சொல்லி என் வாயை அடிச்சிட்டேடி. அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும்? அவனுக்கு எப்படி உன் சைஸ் தெரியும்? How does he know your size? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லுடி. குள்ளி போடே. அப்புறம் அழுவா தியா, ப்ளீஸ் தியா. தியா தியா சாரி தியா, நான் வேணும் பண்ணல தியா, தெரியாம பண்ணிட்டேன் தியா. ப்ளீஸ் தியா. தியா தியா, ஐ வென்ட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் தியா. ப்ளீஸ் தியா, ப்ளீஸ் தியா, அழுகா தியா, அழுகா தியா. ஸ்டாப். ஓகே, ரோட் தான் இருந்துச்சு, நீ போயிட்டே நினைச்சேன், அவ்வளோதான். தியா, நான் எங்க தியா போவேன்? பொறுதா இருந்தாலும் சொல்லிட்டு போ. ஓகே, என் வாழ்க்கையில் நான் யாரையும் இவ்வளோ லவ் பண்ணதில்லை, இவ்வளோ டிபெண்ட் பண்ணதில்லை, இவ்வளோ நம்பினதில்லை.
But don't you so I hate myself for it. எனக்கு எல்லாமே நீ தான் ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன், உன்னை ரொம்ப டிபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணுவான். Just move here. Hi. ஹாய், யார் இது வரைஞ்சது? நானும் பீர்வாலாவும். ரியலி? இது யாரு? இது பீர்வாலா, இது இது நான், இது நீங்க. நானா? என்னது? இது நம்ம ஸ்வீட் ஹோம். வாவ், வெரி குட் பேபி. சரி, நாளைக்கு மம்மி டெல்லிக்கு போகிறேன். நீ பியர்ட் வாலா கூட இருந்துக்கிறியா? ஓகே, ஐ லவ் பீர்வாலா. நாளைக்கு டெல்லிக்கு போறியா? பாஸோட அஃபிஷியல் ட்ரிப். அப்புறம் குட் மார்னிங். குட் மார்னிங். ஆஸ் யூஷுவல் உன் பாய் ஃப்ரெண்ட் லேண்ட்லைனுக்கு 4 times கால் பண்ணிட்டா. கோ கிவ் யர் அட்டெண்டன்ஸ். ஹலோ. நான் தான் ஆஃபீஸ் வந்து உடனே ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? ஏன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்? ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன். சாரி. சரி, ஃபோன் சார்ஜ் பண்ணி வைக்கிறியா? சாயங்காலம் ஃப்ளைட் டைம் இருக்காது. சார்ஜ் போட கேனத்துக்கும் ட்ரெஸ் சைன் பண்ண அதுக்கு தானே. ஆ, உன் பாஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஓ, என்னவா? இங்கிலீஷ்ல அழகா சொன்னா ஷால் வி எக்ஸ்டெண்ட் ட்ரிப் டு குடுமுனாலி ஃபார் 2 days. அதே தமிழ்ல கேவலமா சொன்னா குடுமுனாலி போய் 2 நாள் படுத்துட்டு வரலாமான்னு கேட்குறான். நீ அவன் கூட டெல்லிக்கு போறியா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. இல்லை, நான் டெல்லிக்கு போகிறேன்ல, வழக்கு போல் நம்ம ஸ்டூபிட் பாஸ் ஒரு கேவலமான மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அது அவர் படிச்சிருக்காரு. அதான். வாட்? உன் மொபைலை செக் பண்ணானா? சோ சீப். என் ஹஸ்பண்ட் மட்டும் என் மொபைலை தொட்ட வெட்டிடுவேன். இத்தனை ஓகே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோங்களே, தலை தண்ணி கரு எங்க நிற்கும். த மிஸ்டேக் இஸ் ஆல் யோர்ஸ். இல்லடி, அவன் லைஃப் ஸ்டைல் வேறு. அவனுக்கு இதெல்லாம் புரியாது. எப்படியே சொல்லு. ஹாய் விஸ்வா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். ஃபோன் எட்ரி. ஃபோன் எட்ரி. ஃபோன் எடு. Wanna go for coffee? Now? Come, let's go for coffee. ஃபோன் எட்ரி. ஃபோன் எடு. ஹலோ. ஹலோ, ஃபோனை வைக்காத. வைக்கல. வேலை பட்டு சும்மா சும்மா டார்ச் பண்ணிட்டு. உனக்கு என்ன வேணும்? அவன் அப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அவன் கூட போகாத. அவன் கூட போன உனக்கு என்ன, போகாட்டி உனக்கு என்ன? அவன் அவ்வளோ மீன் பண்றான். அதுக்கப்புறம் நீ அவன் எப்படி மீன் பண்ண உனக்கு என்ன? அவன் கூட படுக்கணுமா படுக்க வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், அவன் இல்லை. அது புரிஞ்சுக்கோ. இங்க பாரு. இங்க பாரு, நான் இதே வேலை 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும். ஐ நோ ஹவ் டு டேக் கேர் மை செல்ஃப். பாடி கார்டில் ஒன்றும் தேவை. லவ் பண்ணுனா அது மட்டும் பண்ணு. இங்க பாரு, நான் சொல்றது. நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம். எனக்கு 1008 வேலை இருக்கு, மீட்டிங் வேற இருக்கு. I'll call you later. இங்க பாரு, ஃபோனை வைக்காத. டவர்ல இருக்க நான் குதிச்சிடுவேன். ஏய், குதிக்கிறதா இருந்தா குதிடா. நீங்க என் மொபைலுக்கு மெசேஜ் அனுப்புனீங்களா? அனுப்புனீங்களா இல்லையா? அதில் என்ன தப்பா இருக்கு? ஓ, அதுல என்ன தப்பா? ஒரு தப்பும் இல்ல. நீங்க தான் அந்த ஆபீஸ்ல இருக்கிற மோஸ்ட் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். What are you saying? Everybody listen up. Hey, what மிஸ்டர் are you அங்கிட் அந்த saying? ஆபீஸ்ல இருக்கிற ரொம்ப 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 நல்லவ. Wow, let's go to my cabin and talk. Take your hands off me. Come, I'll tell you. கையிடுறா. நீ எல்லாம் ஒரு உங்கட டெல்லியில இங்க இருக்கிற லிஃப்ட்ல கூட ஏறி வர முடியாது. You and your job. You want to fire me? Go ahead. Relax. நம்ம ஆஃபீஸில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த என்டையர் ஆஃபீஸ்க்கே சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாப்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாங்க, கெட் பேக் டு யுவர் ஜாப். கம். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? டெல் மீ.
என்ன டெல்லிக்கு போறியா? போனா உனக்கு என்ன, போகாட்டி உனக்கு என்ன? பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியா? நீ போறதா இருந்தா நான் இந்த வீட்டு விட்டு போயிடுவேன். சி படா. நிறுத்தியா? உண்மையிலே நான் இந்த வீட்டு விட்டு போயிட்டு வந்தியா? ஹே, உண்மையோ பொய்யோ போயிட்டே இரு, கதவு அங்கதான் இருக்கு. போ. நீ தானே சொன்ன போறதா வந்து சொல்லிட்டு போனேன். ஏய், சொல்லிட்டேல்ல போடா. நிறுத்தியா? வாடி. போயிட்டே இருக்க. என்ன பார்த்தா நான் மயிறு மாதிரி தெரியுதா? நான் என்ன மயிரா? ஆமாண்டா, ஆமா நீ மயிர்டா. எவனோ ஒருத்த மெசேஜ் அனுப்பான், மணாலி போலாம் குணாலி போலான்னு. அதை நான் கேட்டா தப்பா? நீ யாரா என்ன கேட்க? யார்டா நீ? நான் யாரா? ஏன் காசுல வந்து ஆல்ரெடி உயரம் செக்கச்சவேன்னு இருக்கனால நீ இவ்வளவு ஆடுற. இதெல்லாம் கொட்டிடுடி, இங்கெல்லாம் ஒரே புழு புடிச்சுடி, அழுகிடுடி. எவன்டி யாரா கௌதம்னு? இவனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? சொல்லுமா? இவனுக்கு உனக்கு இந்த வீடு 6 மாசம் ஃப்ரீயா தரணும். I slept with him, okay? I'm good at that. I picked him. How was he? Much better than you. நீ ஒரு பிட்ச் தாண்டி. உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ ஒரு பிட்ச் தாண்டி. இப்ப புரியுதுடி. நீ உன் பாஸ்ல படுத்திருந்த. அதான் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டா. இப்போ எனக்கு தெரியும் ஏன் அந்த பொண்ணு உன்னை விட்டு போச்சுன்னு. எந்த பொம்பளை உன் கூட வாழ முடியாது. நீ திருடின விட மோசம், மர்டர் விட மோசம். யாரு ரேபிஸ்ட்? Ma? It's okay. Don't look at him. யாரா? நானா ரேபிஸ்ட்? வாடி, வெளியில வா. என்ன வேணும்? வெளியில வா. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. Adrian. வா. ஏய், என்ன வேணும்? நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன வேணும்? ஆமா. போ. எங்கடி? உள்ள வெளில போ. அங்க போ, நான் பதில் சொல்றேன். நான் வெளில போ. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. போடா. போடா வெளியில. வெளில போடா. பதில் தானே வேணும். பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். வெளில போடா நாயே. பதில் நாய். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா என்ன பண்ணோன்னு காட்டிட்டேன். வெளில போடா நாயே. ஆத்தியா கதவை தர. ஆத்தியா சொன்னா கேளு.